4 லட்சம் ஜீவபதங்களுக்கும் படியடைந்து விட்டு வருகிறேன் பார்வதா என்று செல்லும் நேரத்திலே சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய 5 முகமடைத்த பிரம்மதேவனாகப்பட்டவர் இந்த கைலாயத்தை நாடி வரக்கூடிய நேரம் வந்தவுடனே தாங்கள் அமரக்கூடிய சிவாதனத்திலே அனுமதி இல்லாமல் பாவியாகிய பிரம்மதேவன் வந்து அமர்ந்து விட்டான். அதை தெரியாமல் கணவர் தான் அமர்ந்திருக்கிறான் சொல்லி உமா சக்தியானவர் படியடைந்து விட்டு வரும் பொழுது செய்ய வேண்டிய பாத பூஜையை உங்களுக்கு தான் செய்யக்கூடிய பாத பூஜையை அந்த பிரம்மனுக்கு செய்து விட்டேன் சாமி. கண்ணே பார்வதா, சாமி உலக மக்களுக்கு படியளக்க நான் சென்றிருக்க நேரம் சத்தியலோகத்தை ஆளக்கூடிய படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மன் நாம் இருக்கக்கூடிய கைலாயத்தை தேடி வந்தானா? அப்படி வந்தவன் நான் அமரக்கூடிய ஆசனத்திலே அமர்ந்திருக்க நேரம் கணவர் தான் படியளந்து விட்டு வந்து விட்டார் என்று எனக்கு செய்யக்கூடிய பாத பூஜையை பிரம்மனுக்கு செய்து விட்டார். கண்ணே பார்வதா, மோசம் போய் விட்டாய் கண்ணே, நீ சோரம் போய் விட்டாய் சாமி. கண்ணே பார்வதா, என்னைக்கும் இல்லாத இந்த நாளிலே சோர போய்விட்டாய் பெண்ணே பார்வதா என்று சொல்கிறாயோ நாதா. இந்த பரமனுக்கு இருப்பது 5 சிரம், இந்த பிரம்மனுக்கு இருப்பது 5 சிரம். 5 சிரம் இருப்பதனால்தான் பரமனா பிரமண என்று அறிய முடியாமல் அவனுடைய பாதத்திற்கு இன்னைக்கு நான் பாத பூஜை செய்து விட்டேன். பரமனா பிரமணா என்று அறிய வேண்டும் என்று சொன்ன அந்த பிரம்மனுக்கு இருப்பது 5 சிரம். அந்த 5 சிரத்துல ஒரு சிரத்தை கிள்ள வேண்டும் சாமி. கண்ணே பார்வதா, சாமி கணவருக்கு செய்யக்கூடிய பாத பூஜை பணிவிடைய அந்நியவனுக்கு நீ மனதார செய்ததனாலே நீ மனச்சோரம் போய்விட்டா. அப்படி நான் மனச்சோரம் செய்ததற்கு காரணம் பரமனுக்கு இருப்பது 5 சிரம், பிரம்மனுக்கு இருப்பது 5 சிரம். பரமனா பிரமனா என்று அறியாமல் தான் நான் பாத பூஜை செய்துட்டேன். ஆமாங்க. அப்படி பரமனா பிரமனா என்று அறிய வேண்டும் என்றால் பிரம்மனுடைய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ளணும்னு சொல்றேன். அப்பதான் 4 முகம் படைத்தவன் பிரம்மன், 5 முகம் படைத்தவன் பரமன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் சாமி. கண்ணே பார்வதா, ஆமாங்க, உன்னை சொல்லி குற்றம் கிடையாது. சற்று நேரம் அமைதி நான் இந்த பிரம்மனிடத்திலே சில வார்த்தையாக வேண்டும். அதே பிரம்மா, இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவதேவங்களை படைக்கக்கூடியவன் என்று தன்னுடைய கர்வம். ஆமா, நான் இல்லாத நேரம் நான் இருக்கக்கூடிய கைலாயம் தேடி வந்திருக்கிறார். வந்தவன் நான் அமரக்கூடிய ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார். உண்மைதான். அப்பொழுது கணவர் தான் படியளந்து விட்டு மீண்டும் கைலாயம் வந்திருக்கிறார் என்று என் தேவியான பார்வதா உனக்கு பாத பூஜை செய்திருக்கிறாளே. நான் பரமன் கிடையாது பிரம்மன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தேவியான பார்வதா உனக்கு பாத பூஜை செய்திருப்பாளா? செய்திருக்க மாட்டோம். ஆமாமா, இந்த துருவத்தை ஆளக்கூடிய தூர்வாசனுக்கு வந்து சாபத்தை கொடுத்து விட்டார். இந்த சாபத்தை போக்க வேண்டும் என்றுதான் நான் கைலாயம் தேடி வந்தேன். கைலாயம் வந்து கைலாயம் வந்து பார்க்கும்போது நான் மாமா அத்தைன்னு கூப்பிட்டு பார்த்தா யாரும் கூக்குரல் கொடுக்கவில்லை. சரி, சற்று நேரம் அமர்ந்து அவரெல்லாம் வேண்டும் உன் சிமாதன் அமர்ந்தது தவறுதான். நான் கண் அசந்து விட்டேன் உட்கார்ந்து. அந்த நேரத்திலேயே என் அத்தை ஆகிய உமா மகேஸ்வரியை பார்த்து பணிந்து விட்டால், இருந்தாலும் இதை மன்னித்துக் கொள்ளுங்கள் மாமா. அடே பிரம்மா, என் தேவியான பார்வதா எனக்கு செய்யக்கூடிய பாத பூஜை உனக்கு செய்ததனாலும் ஆமா, எனக்கு தேவியான பார்வதாளுக்கு பரமனா பிரம்மானா என்ற அடையாளம் தெரிவதற்காகவும் தேவியான பார்வதா சொல்லியிருக்கிறார். சுவாமி, பிரம்மனுக்கு இருப்பதா 5 சிரம், 5 சிரத்திலே அழகு சிரத்தை நீ கிள்ள வேண்டும் என்று. அப்படியா? அதனால இப்பொழுது தேவியான பார்வதா வார்த்தைப்படி உன்னுடைய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை நான் கில்லாமல் விடமாட்டேன் மாமா. அப்படி 5 சிறுசிலே ஒரு சிறுசை கிள்ள வேண்டும் என்றால் ஒரு சிறுசை அறுக்கும் போது ஒரு துளி ரத்தம் இந்த பூமியிலே விழுந்ததை உண்டானால் 1 குரோனி சேனை நீ பலி கொடுக்கணும். உன்னால் முடியுமா? அடே பிரம்மா, தான் செய்த குற்றங்களை யார் ஒருவனும் குற்றம் என்று ஒப்புக்கொள்வதாக கிடையாது. ஆகட்டும், தவறு செஞ்சவன் யாரும் நியாயம் தவறு நான் செஞ்சது தவறுன்னு சொல்வது கிடையாது. இருந்தாலும் இப்பிரம்மனா பரமனா என்று என் தேவியான பார்வதாளுக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்றால் தேவியான பார்வதா படி இந்த அண்டம் சராசரமே அழிந்தாலும் சரி உன்னுடைய சிரத்துல நான் ஒரு சிரத்தை கல்யாணம் என் சிறுசை கிளியதை உண்டால் இதால விபரீதம் வந்த நேரம் வேண்டாம். என்ன நடந்தாலும் சரியே. அப்படியா? நீ செய்த குற்றத்திற்காகவே உனக்கு தண்டனை 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ள மனம் துணிந்து விட்டேன். சரி, அப்படி ஆகட்டும்.
பிரம்மகபாலம் என் கரத்தை பிடித்துக் கொண்டது கண்ணே சாமி. அந்த பாவியான தூர்வாசன் கொடுத்த சாபம் எனக்கு தப்பாமல் பழித்து விட்டதே கண்ணே பார்வதா. பசி கண்ணே பசி கண்ணே மன்னா
ஆ